சூர்யாவுடைய 44 கார்த்திக் சுப்புராஜ் கிட்டத்தட்ட ஓல்டு ஸ்டைலுக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மூவில இருந்து ரிலீஸ் பண்ணியிருந்த அந்த ப்ரோமோவை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேரக்டரில் சூர்யா அவர்கள் இந்த மூவில ஆக்டிங் பண்ண போகிறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி மட்டும் இல்லாமல் ஆக்ஷன், த்ரில்லர், என்டர்டைன்மெண்ட்னு லவ் ஸ்டோரியை மெயினாக வச்சும் இந்த மூவி நகரப்போகுது. உரியடி விஜய் தான் வில்லன் சொன்னதுலேருந்தே கொஞ்சம் சஸ்பென்ஸும் கிளம்பியிருக்கா. நாசரில் தொடங்கி ஜெயராம், பூஜா ஆக்ட்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதில் ஆக்டிங் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட் டைமாக சூர்யா கூட பூஜா ஆக்ட் அவர்கள் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 2D என்டர்டைன்மெண்ட்டான சூர்யாவுடைய ப்ரொடக்ஷன் தான் இந்த மூவியை தயாரிக்கிறாங்களே. சந்தோஷ் நாராயண மியூசிக்கில் இப்போ அஃபிஷியலாக போஸ்டர் ரிலீஸ் பண்ணி இந்த மூவியோடைய அப்டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 2025 செகண்ட் ஹாஃபில் கட்டாயமாக இந்த மூவியை நம்ம தேட்டரில் பார்ப்போம். அக்டோபர் 10 என்டிஆருடைய ஆக்டிங்கில் தேவரா மூவி தேட்டருக்கு வரப்போகுது. அது கூட நேரடியாக வேட்டையன் மூவியும் கிளாஷ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அக்டோபர் 10 தான் வேட்டையன் மூவி நேரடியாக தேட்டருக்கு வரப்போகுது. ரெண்டு மூவியுமே ஒரே நாள் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுனால தமிழ்நாடு வயசை பொறுத்த அளவுக்கு கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு பிக்கஸ்ட் ஓப்பனிங் கிடைக்கும். என்டிஆருக்கு எந்த அளவுக்கு கிடைக்க போதுன்னு தெரியல. அவருடைய RRR மூவி ஓகே தரமான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் தமிழ்நாட்டில் ஏற்படுத்திச்சு. ஆனால் சூப்பர் ஸ்டார் கூட இணையாக ரிலீஸ் ஆகிறதுனால கண்டிப்பாக தேட்டர் மட்டும் இல்லாமல் ரெஸ்பான்ஸும் எந்த மாதிரி இருக்குன்னு மூவி தேட்டருக்கு வந்தால் தான் தெரியும். வர அக்டோபர் 10 இந்த ரெண்டு மூவியுமே தேட்டரில் பார்க்கலாம் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு. ஆனந்த் எல்ராயோடைய டைரக்ஷனில் பாலிவுட்டில் போயிட்டு நெக்ஸ்ட் தனுஷ் அவர்கள் ஒரு மூவியில் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகி இருந்தது. அந்த மூவியோடைய டைட்டில் கூட தேர் இஸ் கா மைன் அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சு தான் இந்த மூவியை ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட தனுஷ்க்கு இப்போ ஒரு மூவி வெயிட்டிங்கில் இருக்க. இந்த மூவியோட ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பாலிவுட்டில் தான் ஒரு மூவியில் ஆக்டிங் பண்ண போகிறாரு. இப்போ இந்த மூவியில் இவருக்கு ஹீரோயினாக ஒரு ஆக்டர் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அப்டேட் எல்லாமே போய்கிட்டு இருக்கேன். கேரா அத்வானி அவர்கள் தான். இதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹீரோயினோட பேர் அடிபட்டுச்சு. இப்போ கேரா அத்வானி கடைசியாக ஃபைனலாக இருக்கிறதா கன்ஃபார்ம் அப்டேட் கொடுத்துருக்காங்களே. இது இவருடைய ஹிந்தியில் பிக்கஸ்டான ஒரு ரெஸ்பான்ஸோட எதிர்பார்க்குறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மூவியில் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இருந்தாலும் இந்த மூவியை ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குறமே. ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரி என்டர்டைன்மெண்ட் மூவியாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிங் பண்ணியிருந்த மூவிஸ் எல்லாமே லவ் ஸ்டோரி மூவி தான். டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் ப்ளேவும் ஸ்டோரியோட ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பாலிவுட்லேயும் ஒரு பேக்கப்பாக தனுஷ் அவர்களுக்கு இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. பாஸ்கர் சக்தியோடைய டைரக்ஷனில் வடக்கன் அப்படின்னு டைட்டில் வச்சு ஒரு மூவி ரிலீஸ் ஆகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த மூவி கூட ஜூனுடைய எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களே. இப்போ இந்த மூவியோடைய டைட்டிலில் ஒரு சில ப்ராப்ளத்தால் இந்த மூவியோடைய டைட்டிலே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வடக்கன் அப்படின்ற டைட்டிலை ரயில் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்களே. ரைட்டர் பாஸ்கர் சக்தி அவர்கள் தான் இந்த மூவியை ரைட் பண்ணி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. வடக்கர்களால் ஏற்படுற ஒரு சில பிரச்சனையை மெயினாக வச்சு தான் இந்த மூவியை மேக் பண்ணியிருக்காரு. இப்போ அஃபிஷியலாக இந்த மூவியோடைய டைட்டிலை மாற்றிருக்காங்க. இன்னும் 1 மந்த்துக்குள்ளே கட்டாயமாக இந்த மூவி தேட்டருக்கு வரும். டிஸ்கவரி சினிமா ப்ரொடக்ஷனில் வில்லேஜை மெயினாக வச்சு மட்டும் இல்லாமல் வடகர்களையும் மெயினாக வச்சு ரிலீஸ் ஆக போகிற இந்த மூவி எந்த மாதிரி இருக்க போகுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே. ராகுல் கபாலியோடைய டைரக்ஷனில் பயமரியா பிரம்மை அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு மூவி தேட்டருக்கு வரப்போகுது. இப்போ அந்த மூவியோடைய டைட்டில் மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் லுக்கும் சேர்ந்து ரிலீஸ் ஆகியிருக்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே தான் இருக்கா. டைட்டிலும் கேட்குறதுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட நிறைய ஆக்ட்ரஸ் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஸ் கலந்த ஒரு நல்ல த்ரில்லர் மூவியாக இந்த மூவி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பயமரியா பிரம்மை எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு கண்டிப்பாக இன்னும் 1 or 2 மந்த்ஸில் தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த மூவி ஆகஸ்டோட எண்டுக்குள்ளே தேட்டருக்கு வரும்னு நினைக்கிறேனே.